என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடிருங்கள் நிலைத்திருங்கள் என்றருள் செய்தீர். எழுந்து ஒளிர்ந்திடும் முகம் கண்டு என்னை மறந்து விட்டேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். என்னோடு தங்கும் எம்மோடு தங்கும் என்று வேண்டுகிறேன். எல்லையில்லாத அன்பை தந்து எழுந்து வாராயோ, எழுந்து வாராயோ. சீராக்கின் ஞான புத்தகம் 1வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் மணிமுடி. அது அமைதியை பொழிந்து உடல் நலனை கொழிக்கச் செய்கிறது. அன்பு தோழர்களே, இறையச்சம் நம் வாழ்வை பண்படுத்துகிறது, பக்குவப்படுத்துகிறது. வாழ்வில் வரும் சோதனைகளை, துன்பங்களை, வேதனைகளை வெற்றி கொள்ள நமக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் அது தரவல்லது. இறையச்சமற்ற மனிதன் கடிவாளம் இல்லாத குதிரையை போன்றவன். யாருக்கும் அடங்காமல் மதிப்பிழந்து மானமிழந்து நிற்கும் நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். எனவே இறையச்சமே ஞானத்தின் தொடக்கம். அதுவே நம் வாழ்வை சீராக செம்மையான பாதையில் வழிநடத்தும் என்கிற உணர்வோடு இந்த நாளை துவங்குவோம். இறைவா, விவேகத்தோடு வாழ சிறந்த ஞானத்தை எமக்குத்தா. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே. அருள் சுரக்கும் ஆன்ம உணவாய் ஆண்டவா நீ எழுகின்றாய். அன்பில் மகிழ்ந்து அருளில் நனைந்து ஆண்டவா உன்னில் வாழ்கின்றேன். வாரும் வாரும் இயேசுவே, எழுந்து வாரும் இயேசுவே.